ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆர் அல்டர்னேட்டிவ் காஸ்ட்னு பார்த்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ரிட்டர்ன் சாக்ரிஃபைஸ்ட் ஆர் ஃபோர்கான் ஃப்ரம் த நெக்ஸ்ட் பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டி. அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன்ங்கிறது வருமானம். அப்போ நான் வேற ஒரு ஆக்டிவிட்டி 2 தான் சொன்னேன் இல்லையா, காட்டன் ஒண்ணு இருக்கு, பிளாக்ராம் ஒண்ணு இருக்கு. நான் வந்து என்ன சூஸ் பண்ணிட்டேன், காட்டனை சூஸ் பண்ணிட்டேன். அப்ப நான் ஒரு வேளை காட்டனை சூஸ் பண்ணா எனக்கு அந்த காட்டனோட ஹார்வெஸ்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 8000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதே பிளாக்ராம் போட்டிருந்தேன்னா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ அந்த டிஃபரன்ஸ் என்ன, 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நான் ஒருவேளை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை செலக்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த 2000 ரூபாய் அதிகம் கிடைச்சிருக்கும் இல்லையா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ யூஸ்வலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து எப்படி நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ஓன் பண்ணி இருக்கிற, அதாவது சொந்தமா வச்சிருக்கிற எந்த ஒரு சீடுக்கோ போன வருஷம் அறுவடையில இருந்து விதைக்கு வந்து எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா தனியா, சோ அது வந்து ஓன்டு சீடுன்னு சொல்றோம். இல்ல சொந்தமா வச்சிருக்க மெஷினரி, டிராக்டர் சொந்தமா வச்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மாடு கட்டி அடிப்பாங்கல்ல, சோ அந்த மாடு எல்லாம் வந்து சொந்தமா வச்சிருக்கலாம். இதே மாதிரி வந்து அவங்க குடும்பத்துல வேலை செய்யறவங்க, ஃபேமிலி லேபர் இருக்கலாம். சோ இது எதுக்குமே அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா காசு வந்து பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே அவங்க சொந்தமா வச்சிருக்கிறது. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எல்லா வேல்யூவையும், அதாவது ஃபேமிலி லேபர் அப்படின்னா ஒரு லேபருக்கு இன்னைக்கு வெளியில இருந்து வந்தா என்ன கூலி கொடுப்போமோ அந்த கூலிய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட் பண்ணிப்போம். புரிஞ்சா? எப்பவுமே காஸ்ட் அனாலிசிஸ்ல எந்த செலவையும் வந்து நம்ம அப்படியே சரி ஃபேமிலி லேபர் தானே, ஃபேமிலி நம்ம ஓன் பண்ணி ரிசோர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுற மாட்டோம். காஸ்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா காஸ்டையுமே அக்கௌண்ட் பண்ணும். அப்ப நம்ம சொந்தமானதோ சரி, இல்லைன்னா நம்ம வெளியில இருந்து வந்ததோ சரி, எல்லா காஸ்டையுமே நம்ம சொல்லணுங்கிறதுனால இந்த மாதிரி ஓன் பண்ணி இருக்கிற காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்ற அக்கௌண்ட் கீழே கொண்டு வந்துருவோம். புரியுதா? சோ காஸ்ட் அனாலிசிஸ்ல the value of these owned resources are considered on the basis of the opportunity cost. புரிஞ்சா? ஒருவேளை இது என்கிட்ட சொந்தமா இல்லைன்னா அப்ப நான் வெளியில இருந்தானே வாங்கிருக்கணும். அப்ப அந்த வெளியில இருந்து வாங்கியிருந்தா எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படிங்கறதையும் நான் உள்ள எடுத்து அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டு தான் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வச்சு காஸ்ட் அனாலிசிஸ் வந்து போடணும். ஓகேவா? ரைட். அடுத்து இருக்கிறது எக்கனாமிக் காஸ்ட். இந்த எக்கனாமிக் காஸ்ட்ல வந்து யூஸ்வலா நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், இன்னொன்னு இம்ப்ளிசிட் காஸ்ட். இந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையா தெரியும், இம்ப்ளிசிட் அப்படின்னா உள்ள புதஞ்சிருக்கும். ஓகேவா? அதாவது வெளிப்படையா தெரியாது. அப்போ எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறவங்க வந்து தொழில் செய்யறவங்க, சரியா? சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை வாங்குறாங்க, இல்ல ஏதோ ஒரு லேபர் சர்வீஸ் ஹையர் பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க டைரக்டாவே பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்கள்ட்ட இருந்து வரல, அது வெளியில இருந்து வருது, சோ பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப இது இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா பெய்ட் அவுட் காஸ்ட். பெய்ட் அவுட்னா நம்ம பே பண்ணிட்டோம், பெய்ட் அவுட் காஸ்ட் ஆர் கேஷ் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேஷ் பணமா நம்ம பே பண்ணிட்டோம்னு சொல்லலாம். இதே வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிசிட் காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா இதே மாதிரிதான் தன்னோட ஓன் பண்ணிருக்கிற ரிசோர்சஸ்க்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பே பண்ண மாட்டாங்க. அப்ப உள்ள புதஞ்சு கிடக்கிற காஸ்ட்ங்கிறதுனாலதான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ காஸ்ட் ஆஃப் செல்ஃப் ஓன்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு ரிசோர்சஸ், அதாவது தன்கிட்டயே இருக்கிற இன்புட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதோட காஸ்ட் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டும் மோரர்லெஸ் இதேதான். அந்த கான்டெக்ஸ்டுவல் மீனிங் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். ஓகேவா? எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையா நம்மளுக்கு கொடுத்துறது, இம்ப்ளிசிட் அப்படின்னா உள்ள புதஞ்சிருக்கு. ஆக்சுவலா அந்த காஸ்ட் கொடுத்துருக்கணும், ஆனா நம்ம கொடுக்கல, ஏன்னா அது நமக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் எக்கனாமிக் காஸ்ட்ல வரும். ஓகே, இம்ப்ளிசிட் காஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். ரைட். அடுத்து இருக்கிறது வந்து டீஃப்ளேட்டட் காஸ்ட். டீஃப்ளேட்டட் காஸ்ட்ங்கிறது என்ன சொன்னோம், ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ். அதாவது நம்ம என்ன வச்சுப்போம்னா ஒரு பர்டிகுலர் பேஸ் இயர் வச்சுப்போம். அந்த பேஸ் இயர்ல இருந்து நமக்கு எவ்வளவு தூரம் இப்ப டீஃப்ளேட் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் டிவியேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அப்ப காஸ்ட் இஃப் டீஃப்ளேட்டட் பை த ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து பிரைஸ் இண்டெக்ஸ், இது ஒரு பெரிய கான்செப்ட், உள்ள போனீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஜெனரலா பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது பேஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் இடையில இண்டெக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாலே பேஸ் இயர்னு ஒரு இயர் இருக்கும். அதாவது ஒரு 2011-12 பேஸ் இயர்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இயர் வந்து கரண்ட் இயர் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அப்போ 2024ங்கிறது கரண்ட் இயர். இப்போ இந்த 2 இயருக்கும் இடையில நம்ம பிரைஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இந்த ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கறத நம்ம டீஃப்ளேட் பண்ணிடுவோம். அதாவது அந்த விலைவாசி ஏறி இருக்குல்ல அதை வந்து வெளியில எடுத்துட்டு உண்மையிலேயே அது என்ன காஸ்ட்னு பார்ப்போம். அதுதான் டீஃப்ளேட்டட் காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ தி எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் எக்கானமி இஸ் டேக்கன் அவுட். இந்த இடத்துல என்ன பண்றோம், இதேதான் ரியல் காஸ்ட். சரியா? இதேதான் டீஃப்ளேட்டட் காஸ்ட் தான் ரியல் காஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட நம்ம எக்கானமில இருந்து எடுத்துட்டோம். ஏன்னா டீஃப்ளேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃப்ளேஷனா தூக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் ஆப்போசிட் இல்லையா? சோ டீஃப்ளேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு நம்ம அர்த்தம்.
ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரியல் காஸ்ட் ஆஃப் கமாடிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடி ரியல் காஸ்ட்க்கு இதே டெஃபினேஷன் தானே பார்த்தோம், அதே தான் வந்து இந்த டிஃப்ளேட்டட் காஸ்ட் நம்ம சொல்றோம். ஓகே ரைட், வந்து சோஷியல் காஸ்ட். இப்போ சோஷியல் காஸ்ட்ங்கிறது என்ன சொன்னோம், இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். அதாவது எக்ஸ்டர்னாலிட்டி அப்படிங்கிற வார்த்தையிலையும் இதை வந்து நம்ம சொல்லலாம். எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னா ஒரு நம்மள அறியாம வெளியில வந்த ஒரு விஷயம், எக்ஸ்டர்னாலிட்டி. ஓகேவா? சோ இந்த எக்ஸ்டர்னாலிட்டிங்கிறது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அது வந்து நெகட்டிவா இருந்தா தான் நம்ம சோஷியல் காஸ்ட்னு சொல்லுவோம். அதே பாசிட்டிவா இருந்தா அது சோஷியல் பெனிஃபிட்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப நம்ம டே டு டே லைஃப்ல வந்து எங்க பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து வீடு இருக்கு, பட் நம்ம வீட்டுல வந்து கார்டனிங் பண்றதுக்கான ஸ்பேஸ் இல்ல, அந்த இடத்த அடிச்சு ஃபுல்லா நம்ம வீடு கட்டிட்டோம். அதே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கார்டன் வச்சிருக்காங்க. சோ அந்த கார்டன்ல இருந்து நம்மளுக்கு நல்ல ஈவினிங் ஆனாலோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரா நம்மள்ட்ட காத்து வருது. இல்ல அதுல இருக்க ஒரு பூ பூக்குது அப்படின்னா அந்த பூவோட மனம் நம்மளுக்கு வருது. சோ இதெல்லாம் வந்து நீங்க எந்த வேலையுமே பண்ணல, அதுக்கு வந்து நீங்க தண்ணி ஊத்தல, இல்ல அதை பராமரிக்கல, எதுவுமே பண்ணல. பட் இன்னொருத்தங்களோட ஒரு விஷயம் அவங்க செய்யறதுனால நம்மளுக்கு அது வந்து ஒரு வெளியில ஒரு ஸ்பில் ஓவர் மாதிரி நம்மளுக்கு வந்து அதுல இருக்க பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னா அது பேரு பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பாசிட்டிவான விஷயம், அது சோஷியல் பெனிஃபிட் நம்ம சொல்லுவோம். சொசைட்டிக்கு அதனால பெனிஃபிட் கிடைக்குது கார்டனிங் பண்றதுனால. அதே சோஷியல் காஸ்ட் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தர் இந்த பொல்யூஷன் மாதிரி தான், பொல்யூஷன் ஒரு எக்ஸாம்பிள். இன்னொருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னா தனக்கும் அது கெட்டது, சொசைட்டிக்கும் அது கெட்டது. அப்ப என்ன அர்த்தம், அது சோஷியல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொருத்தர் சிகரெட்டே பிடிக்க தேவையில்லை, ஆனா இவனுக்கு இருக்கிற எஃபெக்ட் கிட்டத்தட்ட அவனுக்கும் எஃபெக்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சஸ் வந்து ப்ரூவ் பண்றாங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் சோஷியல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப ஜென்ரலா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு கிலோ தக்காளியை நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான மொத்த செலவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளிசிட் காஸ்ட் பிளஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். அதாவது நான் ஓன் பண்ணிருக்க ரிசோர்சஸ்ல இருந்து நான் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணேன், அது இம்ப்ளிசிட் காஸ்ட். வெளியில இருந்து ஹையர் பண்ணி நான் வந்து எவ்வளவு ரிசோர்சஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேன் அந்த ப்ரொடக்ஷனுக்கு அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு அந்த ஒரு கிலோ தக்காளியை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய மொத்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இதை ஜென்ரலா நம்ம எல்லாத்துக்குமே விலை இருக்கா, இம்ப்ளிசிட்டா எங்கிட்ட இருக்க ஓன் ரிசோர்சஸ்க்கும் நான் விலை வச்சிருக்கேன், அதே மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா நான் வாங்கின ரிசோர்சஸ்க்கும் நான் வந்து விலைன்னு ஒண்ணு இருக்கு, மார்க்கெட் பிரைஸ் ஒண்ணு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரைவேட் காஸ்ட் நம்ம சொல்லுவோம். பிரைவேட்டா நான் என்னோட இதுல இருந்து நான் இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட் பிரைவேட் காஸ்ட். இதே விஷயம் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த ஒரு கிலோ தக்காளியை ப்ரொடியூஸ் பண்றதுலயே சோஷியல் காஸ்ட்னு ஒண்ணு இருக்கலாம். அதாவது சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இப்ப நான் வந்து அதிகமான பூச்சிக்கொல்லி அடிச்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த தக்காளி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கலாம்னா ரொம்ப அதிகமான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணா அந்த மண் என்ன ஆகும், அதோட தரம் என்ன ஆகும்னா குறையும் இல்லையா? சோ அப்ப என்ன இருக்கு அப்படின்னா நான் வந்து என்னோட பெனிஃபிட் ஏர்ன் பண்ணும், எனக்கு வந்து வருமானம் வரணுன்றதுக்காக நான் அந்த மண்ணோட தரத்தையோ அந்த மண்ணோட குவாலிட்டியை வந்து நான் குறைச்சிருக்கேன். அப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சோஷியல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அது மூலியமா நம்மளுக்கு பொல்யூஷன் காசு ஆகலாம், மீன்ஸ் பொல்யூஷன் இண்டஸ்ட்ரி மூலியமா நமக்கு பொல்யூஷன் காசு ஆகலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு சொசைட்டியோட காஸ்ட் நம்ம சொல்றோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்ல அப்படின்னா, நம்ம இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். ட்ரைனிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், பட் ட்ரைனிங் சிஸ்டம் இல்லாத இடத்துல நம்ம கொண்டு போய் இரிகேஷன் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய தண்ணி வரும். அப்போ ஃபிளட்டிங் ஆகி அதுவே வந்து அந்த நோயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த பிளான்ட் வந்து அழுகி போறதுக்கு, வேற அழுகல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம சோஷியல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது காஸ்ட். சோ இது வந்து அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பிரைவேட்டா அந்த இண்டிவிஜுவல் யார் ஃபார்மரோ அவங்க கிட்ட இருந்து சில காஸ்ட் இருக்கு, அதெல்லாம் பிரைவேட் காஸ்ட். பிளஸ் அது மூலியமா நமக்கு சொசைட்டிக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு, அதெல்லாம் சோஷியல் காஸ்ட். புரியுதா? அப்போ ஒரு பொருளை நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா அதுல எனக்கு பிரைவேட் காஸ்டும் இருக்கு, அதுலயே எனக்கு சோஷியல் காஸ்டும் இருக்கு. பிரைவேட் காஸ்ட்டுக்கு ஜென்ரலா வந்து மார்க்கெட்ல விலை இருக்கு. சோஷியல் காஸ்ட்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விலை இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பொல்யூஷன் பண்றேன் அப்படின்னா பொல்யூஷன் பண்றவனுக்கு ஏதாவது ஃபைன் இருக்கா, இல்ல இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பொல்யூஷனை ப்ரொடியூஸ் பண்ணா அவன் வந்து மீன்ஸ் இப்போ வந்துருச்சு, பட் யூஸ்வலா ஜென்ரலா இந்த கான்செப்ட் டிசைன் பண்ணும்போது அது வந்து பெருசா இல்ல. சோ என்ன இருக்கும் அப்படின்னா நான் பொல்யூஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு விலை இல்ல. புரிஞ்சுதா? இப்ப நான் பொல்யூஷன் கிரியேட் பண்ணி ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் 1 கிலோ யூரியா நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 1 கிலோ யூரியாவோட விலை என்னத்த சொல்லும், 1 கிலோ யூரியாவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு பிரைவேட் காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணங்கிறது தான் சொல்லுமே தவிர அந்த 1 கிலோ யூரியா ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு எவ்வளவு பொல்யூஷன் கிரியேட் ஆச்சோ அந்த பொல்யூஷனை வந்து அந்த பொருளோட பிரைஸ்க்குள்ள நம்ம அக்கௌண்ட் பண்றதே கிடையாது எப்பவுமே. புரியுதா? நம்ம ஒரு பொருளுக்கு பிரைஸை டிசைட் பண்றோம் அப்படின்னா
அதுல எவ்வளவு நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நம்ம பிரைவேட் காஸ்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோங்கிறத மட்டும் தான் பாக்குறோமே தவிர அது சொசைட்டிக்கு எவ்வளவு பாதிப்பு கொடுத்ததுங்கிற காஸ்ட் வந்து நம்ம உள்ள போடுறது இல்லை. ஏன்னா சொசைட்டியோட காஸ்ட்க்கு ஜென்ரலாவே மார்க்கெட்ல விலை இல்லை. ஓகேவா, மார்க்கெட் பிரைசிங் சிஸ்டமே வந்து அதுக்கு கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சோஷியல் காஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து செப்பரபிள் வெர்சஸ் காமன் காஸ்ட். செப்பரபிள் காஸ்ட் அப்படின்னா நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். ஓகே, விச் கேன் பி எக்ஸ்க்ளூசிவ்லி செப்பரேட்டட் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா, அதே காமன் காஸ்ட்ங்கிறது ஜாயிண்ட் காஸ்ட், ஒன்னாதான் இருக்கும். இதை நம்மளால பிரிக்கவே முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை எந்த பர்பஸ்க்கு வேணா யூஸ் பண்ணலாம். கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் எடுத்து நான் இப்ப போர் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரவுண்ட் வாட்டரை எடுத்து நான் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், என்னோட வீடு செலவுகளுக்கும் பயன்படுத்தலாம், பிளஸ் நான் வந்து இரிகேஷனுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப நான் அந்த போர் சிஸ்டம் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த போர் போடுறதுக்கு எனக்கு எவ்வளவு ஒரு 2 லட்ச ரூபாய் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 லட்ச ரூபாவை நான் அக்ரிகல்ச்சர்னும் பிரிக்க முடியாது, ஹவுஸ் ஹோல்டு செலவுன்னு பிரிக்க முடியாது. சோ இது ரெண்டுக்கு இடையிலயும் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டா, சோ இதுதான் வந்து காமன் காஸ்ட் அண்ட் செப்பரபிள் காஸ்ட் நம்ம சொல்றோம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ங்கிறது என்னன்னா ஒரு டியூரபிளான குட் வாங்குறோம், அதாவது ரொம்ப காலம் வர்ற மாதிரி ஒரு குட் வாங்குறோம் அப்படின்னா அது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஏன்னா காலங்காலமா நம்ம கிட்ட அது இருக்க போகுது, ஹிஸ்டரி வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து லேண்டோ இல்ல பில்டிங் வாங்குறோம், இல்லைன்னா வந்து ஒரு மெஷினரி எக்யூப்மெண்ட் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா அந்த காஸ்ட் தான் நம்ம டியூரபிள்னா ரொம்ப காலம் நீடிச்சு வர்றது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு அசெட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் அன் அசெட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் தான் வைக்கணும். அதாவது இப்போ நம்ம அசெட் அப்படின்னா ஒரு சொத்து வாங்குறோம், நிலம் வாங்குறோம், இல்ல டிராக்டர் வாங்குறோம், இதெல்லாம் சொத்துகள். சோ இந்த மாதிரி அதெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அது நமக்கு வருஷம் ஃபுல்லா நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம கூடவே இருக்க போகுது இல்லையா. சோ அந்த கிராப் ப்ரொடக்ஷன் பீரியடுக்கு மட்டும் இருந்துட்டு அது போக போறது இல்ல. இப்ப சீடோ ஃபர்டிலைசரோ பாத்தீங்கன்னா அந்த கிராப்பை ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது அவ்வளவுதான், அது இல்லாம போயிடும். ஆனா இந்த மாதிரி பர்ச்சேஸ் டியூரபிளான அசெட்ஸ் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு லைஃப் லாங் வருங்கிறனால அது எல்லாத்தையும் நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றோம். ஓகேவா, சோ இந்த காஸ்ட் எல்லாமே வந்து அப்போர்ஷன் காம்புடேஷன் அப்படின்னா வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன இருக்கும்னா பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஓவர் த இயர்ஸ், ஓவர் லாங் இயர்ஸ் நம்ம வந்து பிரிச்சு போட்டிருப்போம். ஓகேவா, அதனால இந்த காஸ்ட்டை வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். ரைட், அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் த அசெட். அதாவது ஒரு டிராக்டர் நான் இன்னைக்கு வாங்குறப்ப எனக்கு ஒரு 8 lakhs வந்து செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 8 lakhs வந்து செலவாகுது பர்ச்சேஸ் பிரைஸ், அதை வாங்குற விலை வந்து 8 லட்சம். அதே வந்து இன்னைக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னா கரண்ட் இல்ல இப்படி வச்சுக்கோங்க, அதாவது டிராக்டரை வந்து நான் வாங்கினது எப்போனா 2023 வாங்கியிருக்கேன். அப்ப எனக்கு 8 லட்சம் ரூபாய் இருந்திருக்கு. 2024 வந்துட்டேன், இன்னைக்கு அது எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 2,50,000 ரூபாய் இருக்கு. அப்போ நான் இன்னைக்கு அந்த டிராக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு செலவாகும், 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். அப்போ இதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் சொல்லுவோம். ஓகேவா, சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிராக்டர் வாங்கினப்போ அதோட விலை வந்து 1.5 லட்சம். ஆனா இன்னைக்கு அதோட விலை வந்து 2.5 லட்சம் அப்படின்னா அப்ப இந்த டிஃபரன்ஸ் என்ன, நான் இன்னைக்கு போய் இந்த டிராக்டர் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அப்போ அதோட டிஃபரன்ஸ் என்னது 1 lakh. அப்போ 1 lakh நான் கொடுத்தாதான் இந்த டிராக்டர் எனக்கு ரீப்ளேஸ் ஆகி வேற டிராக்டர் கிடைக்கும். ஓகேவா, சோ இதுதான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னு சொல்றோம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னு சொல்றோம். ஓகே ரைட், இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்க்கு இன்னொரு பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் காஸ்ட். இதே மாதிரி செகண்ட் ஃபேஸ் காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா வேரியபிள் காஸ்ட். நம்ம ஃபிக்ஸ்ட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் பார்த்தோம்ல, அதுல உள்ள வேரியபிள் காஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செகண்ட் ஃபேஸ் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்னா என்ன, ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செலவாகுது. இப்போ ஒரு பிளான்ட், இந்த பிளான்ட்ங்கிறது வந்து நார்மல் கிராப் பிளான்ட் கிடையாது. இது நம்ம நேத்து சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு பில்டிங் பில்ட் பண்ணுவோம்ல, அதுதான் இந்த பிளான்ட். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பிளான்ட் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பில்டிங், ஏதோ ஒரு பில்டிங் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு செலவாகும் இல்லையா. சோ அந்த காஸ்ட் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான காஸ்ட் நம்ம ஆட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைசன்ஸ் வாங்குறோம். இப்போ ஃபுட் மாதிரி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வாங்கணும் கரெக்டா. அப்புறம் ஒரு ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சைட்டை டெவலப் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மண்ணுக்கடியில பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுலயே வந்து பில்டிங் கட்ட மாட்டோம். சோ அந்த பாறையை உடைக்கிறது, சோ அந்த சைட் எப்படிலாம் டெவலப் பண்றோம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் செலவாகும். அப்புறம் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட், ஃபர்னிச்சர், ஏதாவது பர்சனல் அப்படின்னா வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது நிறைய லேபர் எல்லாம் எடுப்போம் இல்லையா, மேனேஜர் எடுப்போம், லேபர் எடுப்போம். ஸோ இவங்களெல்லாம் எடுக்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் ராயல்டிஸ் ஃபார் சீக்கிங் ப்ராடக்ட் ரைஸ். ராயல்டி அப்படிங்கிறது என்னன்னா யூஸ்வலா இப்போ ஒருத்தவங்க பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு காப்பிரைட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த காப்பிரைட் வச்சிருக்கிற ஒரு பொருளை வந்து நம்ம அப்படியே ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிட முடியாது, அது லீகலி வந்து நாட் ரைட். சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ராயல்டி பேட்டன்ட் யார் வச்சிருக்காங்க, மீன்ஸ்
காப்பிரைட் பேட்டன்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ராயல்ட்டி அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் ஏதாவது பே பண்ணுவோம். முன்னாடியே வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் லீகலா வாங்கி அவங்களுக்கு வந்து அந்த பேட்டன்ட் அவங்க கண்டுபிடிச்சதுக்காக அவங்க வச்சிருக்காங்களே அத்தாரிட்டேட்டிவா அதை வச்சிருக்காங்க. சோ அந்த பேட்டன்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு ராயல்ட்டியா பே பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சோ இந்த மாதிரி ராயல்ட்டிஸ் ஏதாவது நம்ம ஒரு வேலை தேவை, நம்ம வந்து அந்த மாதிரி பேட்டன்டபிளான ஏதோ ஒரு விஷயத்த யூஸ் பண்றோம் உள்ள ப்ரொடக்ஷன்ல அப்படின்னா அதுக்கு நம்ம ராயல்ட்டி பே பண்ணும். பிளஸ் காஸ்ட் ஆஃப் ரேசிங் ஃபினான்ஸ். இப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய லார்ஜ் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம்னா எல்லாமே நம்ம பணம் போட மாட்டோம் இல்லையா, நம்ம கண்டிப்பா வந்து கடன் வாங்குவோம். ஸோ அந்த கடன் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு அலையிறோம், மீன்ஸ் பேங்க்குக்கு போய் வர காசு, அப்புறம் வேற யார்கிட்டயாவது வாங்குறோம்னா அதோடது. ஸோ இது எல்லாமே காஸ்ட் ஆஃப் ரேசிங் ஃபினான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் ரா மெட்டீரியல். அதாவது ரொம்ப பெரிஷபிளான ரா மெட்டீரியல் அப்படின்னா நம்ம கோல்ட் ஸ்டோரேஜ்ல எல்லாம் போடணும். அப்போ அந்த மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். அதாவது ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த வந்து பில்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஆரம்பிக்கும் போது என்னென்ன செலவுகள் வருமோ அது எல்லாத்தையுமே நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அட்ரஸ் பண்றோம். ரைட்.